Hi students. இப்போ current electricity chapterல 6வது 5 mark question பார்க்க போறோம். Comparison of EMFs of two cells using a potentiometer. இது உங்க ஸ்கூல்ஸ் லெவல்ல பிசிக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் கம்பல்சரியா இத பிராக்டிஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல ஷார்ட்டஸ்ட் ஆன்சர் பாசிபிள் இப்ப நம்ம எழுதி இருக்கோம். அத மட்டும் எழுதுங்க போர்டு எக்ஸாம்ல 5 மார்க்ஸ் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு சர்க்யூட் டயகிராம் வரைஞ்சிருக்கப்பா. சர்க்யூட் டயகிராம்ல இந்த CD அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பொட்டன்ஷியோமீட்டர் உடைய வயர். இப்போ நீங்க பிராக்டிகல்ஸ்ல செஞ்சிருப்பீங்க இல்லையா, பொட்டன்ஷியோமீட்டர் வயர் 10 மீட்டர் லெங்த் இருக்கு இல்லையா, அந்த பொட்டன்ஷியோமீட்டர் உடைய வயர். ஒரு எண்ட் C, இன்னொரு எண்ட் D. இந்த CDங்கிற போர்ஷனுக்கு மேல இருக்கிற சர்க்யூட்டுக்கு பேரு பிரைமரி சர்க்யூட். அதே மாதிரி CDக்கு கீழ் இந்த போர்ஷன்ல இருக்கிற சர்க்யூட்டுக்கு பேரு செகண்டரி சர்க்யூட். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலா பேராகிராஃபா கொடுத்திருப்பாங்க டெக்ஸ்ட் புக்ல இல்லையா. நம்ம என்ன செய்யலாம், இந்த சர்க்யூட்டை வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே அந்த பிரைமரி சர்க்யூட்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அதை ஒரு லிஸ்ட் போடுங்க. அதே மாதிரி செகண்டரி சர்க்யூட்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கோ அதை ஒரு லிஸ்ட் போட்டுருங்க. இப்ப பாருங்க, சிடிக்கு மேல என்னென்னலாம் இருக்கு பாருங்க. பேட்டரி, கீ, ரியோஸ்டாட் இருக்குது. அப்ப இங்க பிரைமரி சர்க்யூட்னு ஒரு ஹெட்டிங் போட்டு பிடினா பேட்டரி, கே அப்படின்னா பிளக் கீ, ஆர்ஹெச்னா ரியோஸ்டாட், சிடி அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டர் வயர் லெங்த் 10 மீட்டர் எழுதிக்கோங்க. இப்ப சிடிக்கு கீழே என்னென்னலாம் இருக்கு பாருங்க. இங்க M1, N1, MN, M2, N2. இந்த 6 வே ஸ்விட்ச் இருக்கு பாத்தீங்களா. இந்த 6 வே ஸ்விட்சுக்கு பேரு டபுள் போல் டபுள் த்ரோ ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவோம், DP DT. அதுக்கப்புறம் கேல்வனோமீட்டர், ஹை ரெசிஸ்டன்ஸ், ஜாக்கி. ஓகேவா. இப்போ செகண்டரி சர்க்யூட் அப்படின்னு போட்டுட்டு DP DT ஸ்விட்ச் MN இருக்குது அங்க. அப்புறம் G ஃபார் கேல்வனோமீட்டர், HRனா ஹை ரெசிஸ்டன்ஸ், J அப்படின்னா ஜாக்கி. அப்புறம் இந்த ரெண்டு செல் இருக்கு. எந்த ரெண்டு செல்லோட EMF நம்ம கம்பேர் பண்ண போறோம்? ஒன்னு லெக்லாஞ்ச் செல், அதோட EMF E1. இன்னொரு செல்லுக்கு பேரு டேனியல் செல், அதோட EMF வந்து E2. நம்ம எப்சிலான் சிம்பல் போட்டிருக்கோம். படிக்கும் போது E1 E2 படிச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்ப இதுதான் எப்சிலான் 1 லெக்லாஞ்ச் செல், இது எப்சிலான் 2 இது வந்து டேனியல் செல். நம்ம E1 by E2 ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ஸ்மால் r. ஸ்மால் rங்கிறது ரெசிஸ்டன்ஸ் per unit length of the manganese wire. இந்த இருக்கு பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் per unit length of a CD. அப்புறம் L1 வந்து balancing length for the first cell. L2ங்கிறது balancing length for the second cell. அப்புறம் Iங்கிறது current in the circuit. இந்த பேட்டரி ஆன் பண்ண உடனே நம்ம இந்த சர்க்யூட்ல எவ்வளவு கரண்ட் இப்ப ஃப்ளோ ஆக போகுதோ அது கரண்ட் I. அப்ப இந்த படத்துல வந்து இந்த பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து கரண்ட் I ஆம்பியர் போயிட்டு இருக்கு. ரைட்டா. இப்போ நம்ம EMF ஆஃப் த ஃபர்ஸ்ட் செல் இருக்கு இல்லையா, பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் நீங்க படிச்சிருப்பீங்க. EMF is directly proportional to the balancing length. அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் செல்லுக்கு EMF ஆஃப் த ஃபர்ஸ்ட் செல் ஈக்குவேஷன் எழுதணும்னா E1 இல்ல எப்சிலான் 1 is equal to current I into R into L1. இது ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி EMF ஆஃப் த செகண்ட் செல். இப்போ நம்ம DP DT மேல ஸ்விட்ச் ஓவர் பண்றோம், கீழே பண்றோம், அதெல்லாம் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. நீங்க டைரக்டா இந்த ஸ்டெப்பவே எழுதிருங்க. புரியுதா? அப்ப EMF ஆஃப் த செகண்ட் செல் வந்து எப்சிலான் 2 is equal to IR into L2. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான ரேஷியோ என்ன? E1 by E2. அதாவது ரைட் ஹேண்ட் சைடு டிவைட் பண்ணுங்க. அப்ப E1 by E2, epsilon 1 by epsilon 2 is equal to IR L1 by IR L2. இந்த I and R cancel பண்ணிக்கலாம். I and I, R and R get cancel. அப்ப ரிமைனிங் என்ன? L1 by L2. அப்ப இதான் ஃபைனல் ஈக்குவேஷன். அப்ப E1 by E2 is equal to L1 by L2 இல்ல epsilon 1 by epsilon 2 is equal to L1 by L2. இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். இப்போ எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரியான ஈஸியான சாப்டர்ஸ் முதல்ல சூஸ் பண்ணுங்க. நீங்களும் நிறைய மார்க்ல நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். I wish you good luck. I hope you must understood well. Fine.